அந்த நாய்க்குள்ளார இருக்கிற ஆத்மாவை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சாமி யாரு நீ பேசாம திரும்பி நில்லு. நான் போய் பில்டா பண்றேன். நான் சொன்னா அப்படியே ஸ்லோமோல திரும்பு. கண்ணா அப்படி காட்டாத பயமா இருக்குடா. ஏய் இது ஒண்ணோட இல்ல. என்னாச்சு? குப்பையில கொட்டுறா. வைப்ப புடுங்கனவங்களுக்கு இதுதான் தண்டனை. பப்பனுக்கு மாசின்றோ காட்ட போறேன். ஹீரோவுக்கு பில்டப் பாட போறேன். ராமராஜா யாரு நம்ம சத்யா அண்ணன். இப்ப நாலு காலு பைரவடா. ராஜன் ராமராஜன் அவரு ராஜன் சும்மா வந்தானே ஜென் ஜென். ராஜன் ராமராஜன் சும்மா வந்து நின்னாலே ஜென் ஜென். ராஜன் ராமராஜன் அவரு ராஜன் சும்மா வந்தானே ஜென் ஜென். ராஜன் ராமராஜன் சும்மா வந்து நின்னாலே ஜென் ஜென். அங்கிதா இந்த சாப்பாடு வேணாம். அவன் வாய வச்சுட்டான். நான் போற வழியில உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். அடி பாவி மாவுல, உன்னைய பெற்றதுக்கு இன்னைக்கு தான் நான் வருத்தப்படுறேன். கிடைச்ச ஒரு சாப்பாடையும் எடுத்துட்டு போயிட்டியே. என்னாச்சு? குப்பையில கொட்டுறா. கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் பிடிக்கிட்டல. வாய்ப்பை பிடுங்கனவங்களுக்கு இதுதான் தண்டனை. எட்டுறா ஓட்டத்தை. இம்பாசிபிள். உங்க வைஃபுக்கு உங்க அக்காவுக்கு கிடைச்சது ஒரு கோல்டன் ரிட்ரீவர் தானே? ஆமா டாக்டர். கோல்டன் ரிட்ரீவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் ஆச்சே. அதை எப்படி அட்டாக் பண்ணிச்சு? அந்த நாய் ஒரு நாய் டாக்டர். உன் பூத்து பதிலா உன் வாய் கடிச்சிருக்கணும். அடி வாங்கினது நான் இல்ல. ஏன் பேச மாட்ட? வீட்டுல அத்தனை பேர் இருந்தோம். ஏன் ராமா உன்னை கடிக்கணும்? ஓன் நாயாச்சே, ஓன் புத்தி தான் இருக்கும். என்ன டாக்டர்? ஆன்டிபயோட்டிக் சொல்லிட்டு குத்துறது இல்ல. நீங்க பிஸியா பேசிட்டு இருந்தீங்க, அதான். இப்ப இருக்கிற நிலைமையில அவன் நம்ம வீட்டுல இருக்கிறது சேஃப்னு எனக்கு தோணல. பிரச்சனை ராமா கிட்ட இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி கோல்டன் ரிட்ரீவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் தான். நீயே சொல்ற இப்பெல்லாம் அவன் உன் பேச்ச கேக்குறது இல்லன்னு. பேசாம எங்கேயாச்சும் போய் அவனை விட்டுரு. இன்னைக்கு என்ன கடிச்சிட்டான், நாளைக்கு வேற யாரையும் கடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எல்லாரும் உன் புருஷன் மாதிரி நீ சொன்ன பேச்சு கேட்டு பேசாம இருப்பாங்களா? செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
Hey, wait. Sometimes some location changeல சில dogs odd behave பண்ணும். Why not நீங்க உங்க நாயை ஒரு obedient training கூட்டிட்டு போனா என்ன? சரியா சொன்னீங்க டாக்டர். கை கொடுங்க. இல்ல பரவாயில்ல. Why not நீங்க உங்க நாயை ஒரு obedient training கூட்டிட்டு போனா என்ன? சாப்பிடு. ராமா ஒழுங்கா சாப்பிடு. ராமா தயவு செஞ்சு சாப்பிடுறியா? அடி ஆத்தி, இப்போ உனக்கு என்ன தப்பு பிரச்சனை? என்ன சொல்லாத செய்ய மாட்டியா? ஏன் உயிரை வாங்குற? யாடா இப்படி பண்ற? அம்மா இல்ல அப்பாவும் அங்க படுத்து படுக்கையா இருக்காரு. நீ இப்படி பண்ண இப்படி? சாரி. பூர்வா, மனோ, நீங்க என்ன பண்ற? பேசுனதெல்லாம் கேட்டுச்சு. எப்போ வந்த? நான் முதலே வந்துட்டேன். மங்கு பறக்க விட்டல, அப்ப உள்ள வந்தா எங்க என்னையும் பறக்க விட்டுருவேன்னு ஓரமா ஒளிஞ்சிருந்தேன். அப்புறம் பொதுவா நான் அன்னைக்கு ஏதோ உனக்கு நல்லது பண்ணலான்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா அது சொதப்பிடுச்சு. ஐம் சாரி. அப்புறம் நீ தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்ன சொல்லு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. நம்ம ராமராஜன் அங்கே கூட்டிட்டு போலாமே? ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஸோ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது அதானே? ஆமாம் பாஸ், ரைட்டாக சொல்கிறீங்க. அதான் காது கேக்குதான்னு பாத்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் கேட்குது. சமோசா சமோசா சமோசா. வெரி கிரிட்டிக்கல். இது 1000ல் 1 நாய்க்கு தான் வரும். என்ன? வெரி கிரிட்டிக்கல். இது 1000ல் 1 நாய்க்கு தான் வரும். என்ன சொல்றீங்க? ஹாய், ஐம் சூர்யா. சாரி, ட்ரைனிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அட
யாருமே இல்லாத இடத்துல யாருக்குடா டீ ஆத்துற? தேவா, வாட்ஸ் த ப்ராப்ளம்? அதான் அந்த கிரிட்டிக்கலான இருந்து 1000ல் ஒரு நாய்க்கு தான் வருமே. ஐயோ, அதுவா? அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆச்சே. 1000ல் ஒரு நாய்க்கு தானே வரும். டேய், உங்க 2 பேத்தையும் ஸ்டால் தானே க்ளீன் பண்ண சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் ஸ்டால் க்ளீன் பண்ணுங்க போங்க. கண்டிப்பா சார், எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்பிக்கை வச்சிருக்கேன்டா. டேய், உங்க 2 பேத்துக்கும் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய், ஆளை விடுங்கடா, நான் போறேன்டா. என்னது? எப்போ? எப்படி? சார், இவரோட பேரு ராமராஜன். இட்ஸ் மீ. இவரு கொஞ்ச நாளா நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தோம். எவ்வளவு நாளா இவர் இப்படி இருக்காரு? சாரை பார்த்தா கொஞ்சம் டீசனா இருக்காரு. சார், எவர் சின்ஸ் இஸ் ஹியர் அவர் இப்படி தான் இருக்காரு. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. ஓ, புது லொகேஷன்ல வந்ததுல இருந்தா? ஆமா. சாப்பாடு போடாமையா கொடுமைப்படுத்துறீங்க? இப்ப என் நடிப்பை மட்டும் பாருங்க. Down. Sit. Hand. Hand. Good boy. Good boy. He seems fine. எதுக்கு அவனை ஒரு 2 நாள் இங்கே விட்டுட்டு போங்க. சம்டைம்ஸ் புது இடத்துக்கு போனாலோ அவங்கள சுற்றி ஏதாச்சும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலோ கொஞ்சம் வியர்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சார், என்ன சொன்னீங்க? நெகட்டிவ் வைப்ரேஷனா? அப்பனா உண்மையிலுமே இந்த நாய்க்கு போய் பிடிச்சிருக்கா? ஐயோ டேடி, நீ எப்பயோ சொன்ன டேடி. நீ சொன்னதெல்லாம் இந்த ஆளு சொல்றாரு. ஐயோ, அது நாய்க்கு போய் பிடிச்சிருக்கு. அப்பயே சொன்னேன், இதை கூட்டிட்டு போயிட்டு வேப்பனில 2 அடி அடிச்சு நமக்கு பிடிச்ச பேயெல்லாம் போயிருக்கும். நீ தான் கேட்கல. ஐயோ நாய் பேய் டேடி, நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஐயோ நாய் நான் சொன்னேன். இல்லைப்பா, கெட்ட எண்ணம் உள்ளவங்க, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறவங்க, தப்பான விஷயத்தையே பேசிடுறவங்க, இவங்களை சுற்றி எப்போதும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஈவன் சம் ஹியூமன்ஸ் கேன் ஃபீல் இட் டூ. ஆமா சார், ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுச்சு. ஓகே சார், நான் ராமராஜன் இங்கே விட்டுட்டு போகிறேன். பட் என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியாது. பூர்வா, அதுக்கு தான் நான் இருக்கேனே, டெய்லி வரேன். சாரி சார், டெய்லி ஈவினிங் மட்டும் அவனை விசிட் பண்ணிட்டு போகிறேன். யூ கேன் விசிட் ஹிம், பட் அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கிங்க. ஏன்னா ஒரு பெட்டோட ஓனர் வந்துட்டு போனாங்கன்னா அந்த பெட் நாங்கள் சொல்கிறத கேட்காது. ஏன் ஓனரே பேசாமல் இருக்காங்க, நீ யாருடா எனக்கு ஆர்டர் கொடுக்கன்னு ஒரு திமிர் வந்துடும். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் முதல்ல கிளம்புறோம். வா பூர்வா. தேங்க்யூ.
அருமை தெரியாது. நான் இல்லைன்னா பற்றவீங்க இல்ல. இன்னைக்கு 3 நாள் குரூமிங் வந்திருக்கு. முடிச்சுட்டு மனு அப்டேட் பண்ணுறீங்களா? ஹலோ தேவா, சூர்யா. டேய், அந்த ராபர்ட்டோட ஹஸ்கியை நான் அப்புறமா வந்து குரூம் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நேற்று ஒரு கோல்டன் ரிட்ரீவர் வந்துச்சுல, அதை நீங்கள் 2 பேரும் பேசிக் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு என்ன அப்டேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா சார். எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்பிக்கை வச்சிருக்கேன்டா. டேய், உங்க 2 பேத்துக்கும் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன்டா. கொடுத்த சம்பளத்துக்கு தான்டா வேலை செய்ய சொல்றேன். நான் ஓகே பாஸ். நான் இவன் மேல தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? சூர்யா மேல சந்தேகப்படுறியா? உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருக்கிறது எல்லாமே உனக்கு தான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இத்தாப்பா இப்ப எடுத்து உங்க 2 பேரும் பிச்சிட வேண்டாம். ஏதாச்சும் புரியல எனக்கு கால் பண்றீங்க, புரியுதா? கண்டிப்பா சார். நீ எங்களை நம்பி விடலாம். நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவோம். என்ன சூர்யா? சூர்யா சூர்யா தேவா, ஆரம்பிப்போமா? சாப்பிட்டு போவோமா? இந்த எபிசோட்க்கு டியூரேஷன் 10 நிமிஷம். கொஞ்சம் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. Stand up. Stand up. ஏய், ஏந்திரா. என்னடா இது? இப்படியா ஆர்டர் பண்ணுவாங்க? பப்பி செட். குட் பாய். பத்தியா சொன்ன பேச்சு கேட்கலாம். டேய் மயோனேஸ், அவன் முதல்ல இருந்து உட்காந்தாண்டா இருக்கான். வேற ஏதோ செய்ய சொல்லு. என் பிள்ளைங்க லூசுன்னு நினைச்சா இங்க அதுக்கு மேலலாம் இருக்குது. Years later. டேய், ஆள விடுங்கடா, நான் போறேன்டா. இந்த வாட்சை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. ஆஹா, இந்த வாட்ச் தான், இந்த கையை தான். யாரா இருப்பானுங்க? அட போங்கடா. ராமராஜா, எடுறா ஓட்டத்தை. என்னடா ஓடிட்டான்? ரன் சொன்ன தெரியுமா? இப்ப எடுத்துருக்கான் பாரு பிக்கப். இன்னமா ஓடுறான் பாரு. உன்னை பார்த்த நேரத்தில தானும் எதிர்காலத்தை கண்டேனடி.
நிம்மதியா ஒரு பாட்டு பாடி ஃபீலிங் விட மாட்டானுங்க. யாரு? ஹலோ, ஆமா மனோ தான் பேசுறேன். நீங்க யாரு? என்னது? எப்போ? எப்படி? வந்து வண்டியில ஏறு. அண்ணாலே வெளிவரும் தயங்காதே. ஃபீலிங் உங்களுக்கு புரியுது. ஆனா இந்த நிலைமையில எங்கனால உங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னால என்ன வேலை செஞ்சாரு? சேஃப்டி ஆபீசர். அதான் ஒரு சேஃபா வீட்டுல இருக்காரா? இப்ப ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை? டேய், அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிழிச்சதெல்லாம் போதும். உதவி சாப்பாடு வந்தா பேயறாரே, வா வா ஓடிடலாம். பள்ளிக்கூடத்து வாத்தியாரு சிட்டான பாதரு டாரு டாரு மாசான மாஸ்டர் தான் பேபி ஃபேஸ் டெரரு டெரரு